அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்முருகன் சொன்னது மாதிரி தயாரிப்பாளர்கள் ரீல்ஸுக்காக படம் எங்க நிலமா சொல்லி சொன்னோம்னா அந்த உள்ள பேசலாம். நாங்க கேட்கறது இல்லை, ஆடியோ கம்பெனிக்காரங்க வந்து ரீல்ஸ் போடுற மாதிரி பாட்டு கேட்கறாங்க, ஓடிடி போனா அப்படி கேட்கறாங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல படம் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்படிதான் நேசம் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் சூஸ் பண்ணிருக்காரு. கவிதை பத்தி பேசுவோம். ஹபீபி வந்து இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்த உடனே சொன்னேன், மீரா எனக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரமிப்பை பார்த்தது நான் கஸ்தூராஜ் சார். ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரியும். அவர் நடிகர் வந்து அவர் ஒரு முஸ்லிமையாக வாழ்ந்துருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்குது, அவருடைய நடை உடை, அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஒரு வந்து ஒரு ஈகோ ஒரு வரட்டுக்கு ஒரு முடிச்சவர்னா எங்கள் ஊரில் அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு கஸ்தூராஜ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே வந்து நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளியில் நிற்போம், எல்லாம் கை கொடுத்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இன்னைக்கு நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பராக அவங்க அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு வந்து நான் ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே நான் அப்படித்தான் பார்ப்பேன். ஒரு ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே இவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லா படத்தையும் நல்ல உடம்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் வெயிட் பண்ணுவேன், யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். இப்போ நான் அப்படிதான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீரா சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வந்து பிக்கப் ஆகாமல். எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரை வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எந்த கதாபாத்திரமே வந்து மிகைப்படுத்தினதா இருக்காது, எல்லாமே இயல்பாக இருக்கான். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அவங்க அந்த அது நிறைய டிஃபரன்ஸ் எனக்கு நான் பார்த்தது. அந்த அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும் போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃபரன்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நாளில் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த அந்த இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாம உண்மையா ஒரு படைப்புக்கு நேர்மையா சில விஷயங்களை பண்ணியிருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகா 15 வருஷம் கொடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, சென்ட் போட்டு வர்றாரு, வசதியா இருக்காரு, ஊர்ல வீடு கட்டிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனா 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு வந்திருப்பாரு. அதை அழகா காமிச்சிருப்பாப்புல மீரா. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மூலமா அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த ஹீரோ கேரக்டர் ஈசா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து எங்க சித்தி கஷ்டப்பட்டது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கஷ்டப்படக்கூடாது, அந்த மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்த்தியா ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தை பத்தி பேசுறதுன்னா அவ்வளவு பேசலாம். கடைசியில வந்து குலா பண்ணிட்டு போறேன்னு அவங்க சொல்லும் போது அவருடைய எக்ஸ்டென்ஸ் தான் இப்போ வந்திருக்கு அந்த 100 சாமி படம் கூட. இப்படி நல்ல படங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா நம்ம இந்த தமிழ் சினிமா தான் வந்து 5 சிஎம் கொடுத்த ஒரு மாநிலம், நம்ம மாநிலம் தமிழ் சினிமால இருந்து வந்தவங்கள. அப்போ மக்கள் வந்து நம்ம மேல அந்த சினிமாவையும் நம்மளையும் எவ்வளவு நேசிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்போ டைரக்டர்ஸுக்கு வந்து டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த சினிமாவில். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக படம் எடுக்கிறவங்க தான் இப்போ இங்கே கூப்பிட்டுருக்க ராஜ்முருகனாக இருக்கட்டும், தமிழ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்புக்கு நேர்மையா இருக்கணும். அப்படிதான் மீராவும் பண்ணியிருக்காரு. அது ஓடல, நம்மளை நம்புற மக்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். ஒரு நேர்மையான கமர்ஷியல் படம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபைட் வச்சிடலாம், ஒரு 3 சாங் வச்சிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழ்வியல ஒரு படம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மேனரேஷன் கொடுத்து பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அது நானும் தமிழ்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்க வந்து இஸ்லாமியர்களோட எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழக்கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் வைப்பாங்க. காலையில 3 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் உள்ளூரா தான் இருக்காங்க. சாயந்தரம் 3 கல்யாணம் இருக்காங்க. காலைல அந்த 3 கல்யாணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. சாயந்தரம் 3 கல்யாணம், அது 5000 பேர் டின்னர் போகும். 5000 பேருக்கு அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. அப்படி வந்து அந்த டிசம்பர் பூரா பாத்தீங்கன்னா யார் வீட்லயும் சமைக்க மாட்டாங்க, அந்த ஊரே சமைக்காது, எல்லாரும் வந்து அப்படி உள்ள ஒரு சமூகத்தை வந்து
நம்ம வந்து எப்படி தீவிரவாதிகளை சித்தரிச்சாங்க ஒரு, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தை கூட நம்ம இஸ்லாமிய படமா பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்துல இன்னும் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்தோட படம் தான் இது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இது இஸ்லாமிய படம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்மள்ட்ட அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியை காமிச்சது வந்து நம்ம தமிழ் சினிமா கடந்த 50 வருஷமா செஞ்ச ஒரு பெரிய துரோகம் தான் அது. எல்லாத்துலயும் வந்து ஒண்ணு அவங்கள வந்து தீவிரவாதியை கட்டும், இல்ல சாம்பிராணி புகை போடுறேன், இல்ல கறிக்கடை பாய், ஒரு 4-5 ஐடென்டிபிகேஷன் இருப்பான். நீங்க வந்து நம்ம பசங்கள்டே ஸ்கூல்ல படிக்கிற நீங்க பசங்கள்ட்ட தீவிரவாதினா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா வச்சு வரைஞ்சு காட்டும். அப்படித்தான் நம்ம வந்து பொது புத்தியில கொண்டு போய் வச்சிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து உண்டு. அவங்க பண்ண வேலை அது. இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு அந்த துரோகத்தை செஞ்சதுக்காகவும் இந்த படத்தை, இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும். இத்தனை வருஷமா 50 வருஷம் நம்ம பண்ணது பக்கத்து நம்ம சமீபமா நம்ம கண்ணுக்கு நேரம் நிகழ்ந்தது. இலங்கையில வந்து 2019 நடந்த இனப்படுகொலை. ஒரு உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு இனம் ஒரு மதத்தால வந்து அழிக்கப்படுது. அவங்க பௌத்த மதத்தை வளர்ந்து அன்பை போதித்த புத்தர், ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தர் மதத்தை, பௌத்த மதத்தை தழுவியவர்கள் கொண்டாங்க. யாராவது ஒரு படத்துல பௌத்தர்கள் வந்து தீவிரவாதிகள் நம்ம காமிச்சிருக்கோமா? எந்த படத்துலயும் நம்ம தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் நம்ம தொடர்ந்து காமிச்சுட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் பாகிஸ்தான்ல உள்ள இஸ்லாமியர்கள் இங்க உள்ள இஸ்லாமிய இல்ல, எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க, நம்மள இருந்து போனவங்க. சோ அதை வந்து அந்த ஒரு பெரிய இதை வந்து உடைச்சிருக்காரு மீரான்னு தான் சொன்னேன். அதுக்கு மீராவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. நிறைய விமர்சனங்களையும் நான் பார்த்திருக்கேன். அதை வந்து அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. படம் பார்ப்பது ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. நீங்க ஏதோ ஒதுக்கி வச்சீங்களோ அதான் அடுத்த ஆயுதமா பயன்படுத்தி உங்களுக்கு குற்ற சமூகமா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். நீங்க என்ன எதை நீங்க வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சீங்களோ அதே ஆயுதமா பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். நம்ம ஒரு நாட்டுல வசிக்கிறோம்னா நம்ம அந்த நாட்டோட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு போகலாம். அது அந்த நாட்டோட நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மள வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றவாளி இவங்க வந்து இவங்க தீவிரம் இஸ்லாமியா இருந்து பார்க்கும்போது அந்த வழி தெரியும். நான் வந்து ஒரு நண்பரோட ஒரு படம் பார்க்க போறேன். படம் பேரை சொல்ல விரும்பல. அவர் என் கூட வந்து படம் பிரிவு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாதையில வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணுவாங்க. அந்த படத்துலயும் இஸ்லாமியர்கள் பேரா அப்படி தீவிரவாதி லிஸ்ட் வாசிப்பாங்க. சமீபத்தில் ஒரு 1 இயர் பேக் அவரை டக்குன்னு நினைச்சு போயிட்டாரு. இன்னும் திருந்தலையா நினைச்சு போயிட்டாரு. அப்ப என்னன்னா அவங்க இஸ்லாமியா வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம தீவிரவாதிகளை காமிச்சுட்டு இருக்காங்க. அது இஸ்லாமியரா இருந்து பார்க்கும்போது அந்த வழி இருக்கும். அதை உடைச்சதுக்கு வந்து உண்மையாவே மீராவுக்கு வந்து நான் உட்பட எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கான். என்னன்னா வந்து அவர்கள் வேற இல்லை, நம்ம வேற இல்லை, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இனம் சார்ந்தவர்கள். நான் வெளிநாடுகள்லாம் பார்த்திருக்கேன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு முழக்கம் வைப்பாங்க. அவ்வளவு நம்ம கூட ஒன்றின் ஒன்றாக இணைந்திருக்க அவர்கள் வந்து நம்ம வந்து அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து நம்மளால கொண்டாடப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் நீங்க வெகுவா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நல்ல படங்களை நீங்க எப்போதுமே ஆதரிக்கிறீங்க. இந்த படத்துக்கு அப்படிதான் நிறைய ஆர்கானிக்கா வந்து நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சல்லியர்கள் படத்துக்கு அப்படித்தான் பார்த்தேன். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதினாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நம்ம இப்ப பேஸ்புக்கை ஓபன் பண்ணா ட்விட்டர் ஓபன் பண்ணா ஹபீபி தான் வருது. ஹபீபியை பத்தி எழுதுறாங்க. நேற்று கூட பார்த்தேன் புக் மை ஷோல வந்து சென்னையில வந்து 3 தியேட்டர் தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தியேட்டர் எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ இது மீராவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம். மீரா அவருடைய கனவு நினைவாயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து மீரா வந்து இந்த படத்துக்காக எவ்வளவு போராடினா அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப பாராட்டப்படக்கூடியவர் வந்து நேசம் என்டர்டைன்மெண்ட் இப்ராஹிம். ஏன்னா இப்படி ஒரு கதையை எடுத்துட்டு ஒரு 4-5 வருஷமா வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து என்ன சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு படம் எடுக்காம அவர் அந்த கதையை கேட்டு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து உண்மையாவே அவருக்கு நன்றி தரும். அதை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஜி.கே. கருப்புசாமி அவர் அந்த படம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ராகுலோட துணையோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அவருடைய ஏற்கனவே ஒரு படம் பறந்து போன் பண்ணது, அதுவும் வெற்றி படம். அவருக்கு இந்த படமும் அவருடைய கம்பெனில இருந்து இதுவும் அவருக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈசா உனக்கு ஸ்பெஷல் வேண்டா, உடம்பை ஏற்றி இறக்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டம், ஏற்றுறது ரொம்ப கஷ்டம், இறக்குறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, அந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். உனக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு மீரா, அதை பயன்படுத்திங்க. மாலவியா மனோஜுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.